கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட சங்கீதம் 103 3வது வசனத்தில் இந்த மன்னிப்பை குறித்து தாவீது ராஜா மிக ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். முதலாவது தாவீது ராஜா செய்வதுன்னு சொன்னால், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொன்னவர். அடுத்த வசனமாக 3வது வசனத்தில் 6 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. 3 5 6 வரைக்கும் பார்ப்போம் சொன்னால் 6 காரியங்கள். அதில் மிக முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரியம் என்னவென்னு சொன்னால், அவர் சொல்லுகிறார், உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. இந்த வசனத்தை நம்ம ஒவ்வொரு தடவையும் ஆலய ஆராதனையில் ஜெபத்துக்கு பின்பு நம்ம சொல்கிறோம், உன் அக்கிரமங்களை மன்னித்து. நம்ம என் அக்கிரமங்களை மன்னித்து என்று நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அதை சொல்லி முடித்த பின்பு தான் அவர் சொல்லுகிறதான காரியம், என் அக்கிரமங்களையெல்லாம் அவர் மன்னித்து என் நோய்களையெல்லாம் குணமாக்கினார், என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதாகிறது. இந்த 6 காரியங்களை அவர் அறிக்கையாக சொல்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம், ஒரு அக்கிரமம் அல்ல, தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், அநேக யுத்தங்களை செய்தவர், அநேக பாவங்களை செய்தவர், தவறி வந்தவர். அவரை தேவன் மன்னித்தார். அவர் மனஸ்தாபப்பட்டார். ஆண்டவருடைய பாதத்தில் அவர் அறிக்கை செய்கிற பொழுது அவர் செய்ததான காரியம் என்னன்னு சொன்னால், அவருடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அதை வசனத்தில் 12 13 வசனங்களில் பார்த்தோம் என்று சொன்னால், அதை சமுத்திரத்துக்கு கீழாக அவர் போட்டுவிட்டார் என்று பார்க்கிறோம். இந்த நேரத்தில் பார்க்கின்ற வேளையில் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறார், அவைகளை மறந்து விடுகிறார். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் இருக்கிறது. ஆண்டவருடைய பாத்தில், ஆண்டவரே, நீர் என்னுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டீர், ஆகவே எனக்கு ஆசீர்வாதங்களை எல்லாம் கூட்டி கொடுக்கிறீர், என் வயதை வாழ வயது போல் ஆக்குகிறீர், நோயை நீக்குகிறீர், எனக்கு நன்மையினாலும் கிருபையினாலும் வாயை திருப்தி ஆக்குகிறீர் என்று அவர் அறிக்கை செய்கிறார். அப்படிப்பட்டதான தாவீதுக்கு இருந்த அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டும். என்ன தெரியுமா? ஒரு ஃப்ரீயான ஒரு வாழ்க்கை. எனக்கு பாவமே நான் செய்யவில்லை என்கிறதான ஒரு எண்ணத்தில் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது தேவன் நம்மை நேரடியாக பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளில் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் மன்னித்த தேவனை நாம் நோக்கி பார்ப்போமா? கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, இந்த சங்கீதத்தின் மூலமாக, ஆண்டவரே, நீர் எங்களை அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டீர் என்று சொல்கிறீர். சிவேர் என்றிருந்த பாவத்தை வெண்மையாக மாற்றின தேவன், இதே போல் எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து விட்டீர். அதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்.